ஹலோ கைஸ், இன்றைக்கி ரியல் கிரிக்கெட் ஆக்ஷனோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்குறீங்க. அதாவது பூல் பேட்ஸ்மேன் 2. நான் உங்கள் ஏபி. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கலாம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த பூலில் நிறைய நல்ல பேட்ஸ்மேன்ஸும் இருக்காங்க, ஒரு சில மோசமான பேட்ஸ்மேன்ஸும் இருக்காங்க. அதாவது டைமிங்கெல்லாம் சரியாக ஆடாத பேட்ஸ்மேன்ஸும் இருக்காங்க, நிறைய ஃபாரின் பேட்ஸ்மேன்ஸும் இருக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட 5 ஃபாரின் ஸ்லாட்டில் இருக்குது. முதல்ல யார் வருவான்னு பார்ப்போம். விகாரி வந்திருக்காரு. இவரை கடைசியாக எப்போ பார்த்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒரு டெஸ்ட் ஹைலைட்ஸில் தான் பார்த்துருக்கேன். எப்போ ஆனாலும் தெரியல. 90 லேக் ஹைதராபாத் வாங்கியிருக்காங்க. அடுத்த பிளேயர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பேட்ஸ்மேன். யார் வருவா? ஷான் மார்ஷ். மிச்சல் மார்ஷோட அண்ணன் வந்திருக்கார். 2.4 crore மும்பை வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக வரக்கூடிய பேட்ஸ்மேன் இவரும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பேட்ஸ்மேன். யாராக இருப்பா? பென் மெக்டர்மாட் பேர் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் பார்த்ததில்லை. 2.4 crore கொல்கட்டா வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக வரப்போகும் அந்த வீரர் நியூசிலாண்டைச் சேர்ந்த வீரர் பேட்ஸ்மேன். யார் வருவார்? மார்டின் குப்டில். 2015 வேர்ல்டு கப் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் இவர் நல்லா தெரிஞ்சிருக்கும். 2.6 crore பெங்களூர் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக வரக்கூடிய பேட்ஸ்மேன் அஜிங்கியா ரஹானேங்க. இவங்க எதுக்கு சிஎஸ்கே எடுத்தாங்கன்னா, ஒரு பேக்கப் பேட்ஸ்மேனாக எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் நல்லா தான் ஆடினார், அதுக்கப்புறம் போகிற மேட்ச் எல்லாமே படுமோசம்தான். 6 crore ஹைதராபாத் வாங்கியிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. நெக்ஸ்ட்டாக வரப்போக வீரர் சாம் பில்லிங்ஸ். ஒரு காலத்தில் சிஎஸ்கேவுக்காக ஆடிய சாம் பில்லிங்ஸ், அதுக்கப்புறம் கொல்கத்தாவுக்கு போய் அங்கே வாய்ப்பு கிடைக்காம, அதுக்கப்புறம் இங்கிலாண்டுக்கு போய் அங்கேயும் வாய்ப்பு கிடைக்காம, எங்கேயும் வாய்ப்பு கிடைக்காமல் போன சாம் பில்லிங்ஸ் இப்போ ஐபிஎல் வந்திருக்காரு. ஆனால் எங்கேயும் வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரில. 2.4 crore பஞ்சாப் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக வரப்போகுது கிறிஸ்லின் ஆஸ்திரேலியான்னு எனக்கு இப்போ தான் தெரியும். ஆஸ்திரேலியா ஒரு லோகோ தான் இருக்குது. 2.4 crore டெல்லி வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக வரக்கூடிய பிளேயர் காலின் முன்ரோ. நியூசிலாந்து ஓப்பனர், ஒரு அதிரடி பிளேயர். 75 lakh பேஸ் ப்ரைஸ். ஓல்டு பிளேயர். 1.8 crore ராஜஸ்தான் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக வரக்கூடிய வீரர் சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்த பேட்ஸ்மேன். யார்? ராசி வேண்டர்டசன், ஒரு மிடில் ஆர்டர் இன்னிங்ஸ் பில்டர். 70 lakh டெல்லி வாங்கியிருக்காங்க. அடுத்து லியாம் லிவிங்ஸ்டன். ஜஸ்ட்டு 50 lakhs தான் பேஸ் ப்ரைஸாக வச்சுருக்காங்க. 65 lakh மும்பை வாங்கிட்டாங்க, ஜஸ்ட்டு 15 லட்சம் எக்ஸ்ட்ரா. அடுத்ததாக வரப்போகும் வீரர் டேவிட் மில்லர். சவுத் ஆஃப்ரிக்காவின் அதிரடி ஃபினிஷர். ஃபஸ்ட்டு பிட்டு ராயல் சேலஞ்சர்ஸ், லாஸ்ட்டு பிட்டு அவங்க தான். 5.5 crore வாங்கியிருக்காங்க டேவிட் மில்லர். அடுத்து புஜாரா. டெஸ்ட் மேட்ச்சில் ஆடினார். கில் வந்ததுக்கப்புறம் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. 70 lakh டெல்லி வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக வருவது ஈவன் லூவிஸ், ஒரு குட் பிளேயர். 150 lakh தான் பேஸ் ப்ரைஸ். ஃபஸ்ட்டு பிட்டு ஆர்சிபி. 1.9 crore ராஜஸ்தான் வாங்கியிருக்காங்க. ஈவன் லூவிஸ். நெக்ஸ்ட் மன்தீப் சிங். ரொம்ப காலம் ஆடுறாரு, ஆனால் சரியாக வாய்ப்பு கிடைக்கல. 50 lakh தான் பேஸ் ப்ரைஸ். 2.2 crore மும்பை வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிளேயர் யார் வருவா? இங்கிலாண்டைச் சேர்ந்த ஒரு வீரர் வருகிறார். யார் வருவா? டேவிட் மலான், ஒரு ஓப்பனர். இங்கிலாண்டை சேர்ந்து ஓப்பனர். 1.7 crore ஹைதராபாத்துக்கு சோல்டாக இருக்கார். அடுத்த பிளேயர் மேர்னஸ் லபுஷேன். என்னோடய ஃபேவரட் பிளேயர்னே சொல்லணும். இவரோட டெஸ்ட் டெபியூட் தான் அதுக்கு காரணம். ஆஷஸ் டெபியூட். இவர் டெபியூ ஆகிற நேரம்னு பார்த்து ஜாஃப்ரா ஆர்ச்சர் பவுலிங் போட பாலே நெத்திக்கு வைப்பார். அடி வாங்கிட்டு ஆடி இருப்பாருங்க அந்த மேட்ச்சு. அடி வாங்கி அதுக்கு அடுத்த பால்லேருந்து 4 அடித்து 50யும் போட்டிருப்பார் அந்த டெபு ஆஷஸ் மேட்ச்லேயே. அதுவும் இங்கிலாந்து மாதிரியான ஒரு படா டீமுக்கு எதிராக 50 போட்டிருப்பார். 1.7 crore கிட்டே போயிட்டார். இப்போது 1.8 crore 1.9 crore நமக்கு தான் நினைக்கிறேன். வருவாரா? கிடைப்பாரா? கிடைத்து விட்டார். யாரும் நமக்கு இனி தொல்லை இல்லை. அடுத்ததாக வரக்கூடிய அந்த பிளேயர் யாருன்னு பார்க்குறதுக்குன்னு நம்மக்கிட்ட இருக்கிற ஃபாரினர்ஸ் மொத்தம் 4 ஃபாரினர்ஸ் இருக்காங்க. பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர் இருக்காங்க, ஸ்பின் பவுலர்ஸ் மட்டும்தான் இல்லை. அடுத்ததாக வருவது யார்? இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு வீரர். அடுத்ததாக வந்திருப்பது ஜேசன் ராய். 1.5 crore பேஸ் ப்ரைஸ்லேயே வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் பிளேயர் யார்? அலெக்ஸ் ஹேல்ஸ் வந்திருக்காரு. இங்கிலாண்டுக்காக அதிக ரன் T20 எடுத்த ஒரு பிளேயர்னு சொல்லணும். 1.5 crore டெல்லி வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக ஆல்ரவுண்டர் 2. நமக்கு தேவையான பிளேயர்ஸ் நிறையாவே இருப்பாங்க இதில் அப்படின்னு எனக்கு தோணுது.
மிச்சல் சாண்ட்னர் இருக்கார், அவருக்கு ட்ரை பண்ணுவோம். சிவம் தூபே இருக்கார், அவரும் வாங்குவோம். இவங்கள பற்றி கன்ஃபார்ம் வாங்கிடுவோம் தோணுது. மேலே யார் இருக்கா? டுவெயின் பிராவோ இருக்கார், அவரையும் வாங்குவோம். ஃபஸ்ட்டாக வந்திருக்கிறது ஜி சிங்ன்ற ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் யாருன்னு சரியாக தெரில. 2.5 crore மும்பை வாங்கியிருக்காங்க. 2.4 crore மும்பை வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக சுனில் நாராயண். ஒரு மேஜிக் நடக்கும். இப்போ அப்படியே நீங்கள் சும்மா விட்டிங்கன்னா சுனில் நாராயண் அன்சோல்ட் ஆகும். அது ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா 10 crore கொல்கட்டா வாங்குவாங்க. எப்படின்னு தெரில. எனக்கு இந்த மாதிரி பல தடவை நடந்திருக்கு. அடுத்ததாக வந்திருக்கிறது வாஷிங்டன் சுந்தர். 5 crore ஹைதராபாத் வாங்கியிருக்காங்க. சரி, அடுத்து இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு ஆல்ரவுண்டர் யார்? கிறிஸ் ஓக்ஸோ. ஆமாம், அதே தான். 1.5 crore மும்பை தான் ஃபஸ்ட் பெட்டு. 2.4 crore ராஜஸ்தான் வாங்கியிருக்காங்க. இந்த ஆக்ஷனில் ரியலில் நடக்கிற மாதிரியே இல்லை, எல்லாமே டூப்பில் நடக்கிற மாதிரி இருக்குது. அடுத்ததாக டேன் கிறிஸ்டியன் 2.4 crore கொல்கட்டா வாங்கியிருக்காங்க. கொல்கட்டா ரியலில் 3 டைட்டில் அடிச்சிருக்காங்க. ரியல் கிரிக்கெட்டில் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு டைட்டில் அடிக்கல. ஏன்னா கொல்கட்டாவை நான் விளாடவே இல்லை, அதனால தான். நபி 2 crore பெங்களூருக்கு சோல்ட் ஆகியிருக்காரு. அடுத்ததாக வரக்கூடிய அந்த பிளேயர் யார் என்று பார்த்தால் காலின் டி கிராண்ட்ஹோம். நியூசிலாண்டை சேர்ந்த ஒரு ஓஜி ஆல்ரவுண்டர். 2 crore மும்பைக்கு சோல்ட் ஆகியிருக்காரு. அடுத்ததாக வரக்கூடிய அந்த ஆல்ரவுண்டர் விஜய் சங்கர். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆல்ரவுண்டர். பேஸ் ப்ரைஸ் 100 lakh. 2 crore ராஜஸ்தானுக்கு சோல்ட் ஆகியிருக்காரு. அடுத்ததாக வருவது பீரா, ஸ்ரீலங்கன் பிளேயர். ஸ்ரீலங்கனில் பவுலிங் தான் பெஸ்ட்டாக இருக்கும், பேட்டிங் அவ்வளோக்கா சொல்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. அதே மாதிரி தான் ஆல்ரவுண்டர்ஸும் யாருமே இல்லை. மலிங்கா அப்படிங்கிற ஒருத்தர் தான் ஸ்ரீலங்காவே தூக்கி விட்டார். அடுத்ததான் வந்திருக்கிறது ஹோல்டர், 75 lakh. அதே மாதிரி தான் வெஸ்ட் இண்டீஸும் ஹோல்டர் மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் தான் இருப்பாங்க. பேட்ஸ்மேன், நோ ஸ்பின் பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்ததாக வந்திருப்பது பென் கட்டிங். 100 lakh பேஸ் ப்ரைஸ். 1.5 crore டெல்லி வாங்கியிருக்காங்க. பென் கட்டிங்கு கட் பண்ணிடுவாங்க பவுலர்ஸை. அடுத்ததாக வந்திருக்கிறது ஜேம்ஸ் நீஷம். 75 lakh பேஸ் ப்ரைஸ். ஒரு வயசான ஆல்ரவுண்டர். பேஸ் ப்ரைஸ்லேயே பஞ்சாப் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக வரக்கூடிய அந்த பிளேயர் யார் என்று பார்த்தால் மாய்சஸ் ஹென்ரிக்ஸ். 1 crore பேஸ் ப்ரைஸ். அதே பேஸ் ப்ரைஸ்லேயே பஞ்சாப் வாங்கியிருக்காங்க 1 crore. அடுத்ததாக வரக்கூடிய அந்த பிளேயர் யார் என்று பார்த்தால் இங்கிலாந்து கிரிக்கெட் டீமை சேர்ந்த ஒரு ஆல்ரவுண்டராக இருப்பார். கிறிஸ் ஜார்டன் அன்சோல்டாக இருக்கார். அடுத்ததாக வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த அனதர் ஆல்ரவுண்டர் டுவெயின் பிராவோ. உங்களை எடுக்க நாங்கள் வருவோம், அதே சொல்லி தான் போகணுமாட்டிருக்கு. ஏன்னா பிராவோவுக்கு யாருமே எடுக்கல, நம்ம தான் பேஸ் ப்ரைஸ்லேயே பிராவோ மாதிரி பவுலர், பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர் எடுக்கிறோம். அடுத்து பிராத் வெயிட், வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டர், ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், அன்சோல்டு. அடுத்ததாக வரக்கூடிய அந்த பேட்ஸ்மேன் இந்தியாவை சேர்ந்த ஒரு ஆல்ரவுண்டர் யாராக இருப்பார்? சிவம் தூபே. ஆமாம், எஸ். 20 lakh பேஸ் ப்ரைஸ். எடுத்தே தீர்வோம் சிவம் தூபேவை. 30 லட்சத்துக்கு போயிட்டார். 35 லட்சம், 40 லட்சம், 45 லட்சம் போயிட்டே இருக்கார் சிவம் தூபே. 50 lakh தொட்டுட்டார். நாம் கொஞ்சம் லேட்டாக லேட்டஸ்ட்டான ரியாக்ஷனோட லேட்டஸ்ட்டாக இந்த பிட்டை வைப்போம். 70 lakh கிட்ட போகிறான்னு இந்த டைம் பிட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பிட் பண்ணிட்டோம். 70 lakhல கிடைப்பார. மும்பை இல்லை பஞ்சாப் விட மாட்டேங்கிறாங்க. அடுத்தது ஹைதராபாத்தும் விட மாட்டேங்கிறாங்க. டெல்லி உள்ளே குறுக்க இந்த கௌசிக்கு வந்தாங்கிற மாதிரி. சிவம் தூபேக்கு இவ்வளோ போட்டி வராங்க. ஏன்னா ஒரு இந்தியன், ஏன்னா நிறையா பேருக்கு ஃபாரின் ஸ்லாட்ஸ் அவைலபிள் இல்லை. அதனாலேயே தான் இந்தியன் மேலே நிறைய இன்வெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. 1.3 crore போயிட்டார். இல்லையா நமக்கு கிடைப்பாரா அப்படின்னு பார்த்தா மும்பை விட மாட்டேங்கிறாங்க. இப்போ பிட் பண்ணுவோம், இதில் கிடைப்பாருன்னு தோணுது. 1.6 crore மும்பை. பேக் எண்ட் ஆஃப் தி அட்டாக். ராஜஸ்தான் வராங்க, ஹைதராபாத் வராங்க, மறுபடியும் மும்பை வராங்க. 2 crore நமக்கு பிட் பண்ணிட்டோம். கிடைப்பாரா சிவம் தூபே? தூபே 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 2.6 crore கிடைப்பாரான்னு பார்ப்போம். ஏன்னா யாரும் எனக்கு தெரிஞ்சு இல்லை, இதுக்கு மேலே பண்ண மாட்டாங்கன்னு தோணுதுன்னு சொல்லி முடிக்கலை. ஹைதராபாத் பண்ணாங்க. 3 crore போயிட்டாரு சிவம் தூபே. இதுலேயாவது நம்ம கிடைப்பாரான்னு பார்ப்போம். சிவம் தூபே கிடைப்பாரா? சோல்டு. யாஸ். இனிமேல் யார் தொல்லையும் இந்த காட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா சிவம் தூபே நமக்கே சோல்ட் ஆகிட்டார். அடுத்து நியூசிலாண்டை சேர்ந்த கோரி ஆண்டர்சன் சோல்டாக இருக்கார். அடுத்ததாக வரக்கூடிய அந்த பிளேயர்
சிஎஸ்கேவுக்காக ஆடியவர் நியூசிலாண்டை சேர்ந்தவர் மிச்சல் சானல். உட்காருவதில் கில்லாடி என்று சொல்லலாம். ஏன்னா பெஞ்சிலே தான் உட்காந்துருப்பார். 8 வருஷமாக சிஎஸ்கே காட்டுறாரு. வெறும் 13 மேட்ச் தான் ஆடி இருக்கார். அதுக்காகவே நம்மளும் எடுத்து வச்சுக்குவோம். சாண்டர் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் கிடைக்கிறது லக்கு தான். அடுத்ததாக ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டு யார் வருவா? மிச்சல் மார்ஷ், ஷான் மார்ஷோட தம்பி அன்சோல்ட் ஆகியிருக்காரு. அடுத்து கேதர் ஜாதவ், அல்டிமேட் கேதர் ஜாதவ். நிறையா பேர்த்துக்கு இவரை தெரியும். கிரிக்கெட் பிடிக்காதவங்களுக்கோ தெரியும். கேதர் ஜாதவ் 2.2 crore ராஜஸ்தானுக்கு சோல்ட் ஆகியிருக்கார். அடுத்ததாக வில்லி, நாடகத்தில் தான் வில்லி பார்த்துருப்பீங்க, இங்கே கிரிக்கெட்லேயும் வில்லி இருக்கார். அதான் டேவிட் வில்லி அன்சோல்ட் ஆகிட்டார். ஆனால் அடுத்ததாக ஃபாக்னர், ஃபாரின் பிளேயர் 75 lakh அன்சோல்டு ஆகிட்டார். அடுத்ததாக விக்கெட் கீப்பர்ஸ் 2 எல்லாமே ஃபாரின் விக்கெட் கீப்பர்ஸ். 2 இந்தியன் விக்கெட் கீப்பர். இதில் நம்ம கான்வேவ் ட்ரை பண்ணிடுவோம். ஃபாரினில், இந்தியனில் யாரும் வேணாம். மொத்த விக்கெட் கீப்பர்லேயும் கான்வேவ் ட்ரை பண்ணுவோம். ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பராக இருப்பார். 2.4 crore பூரன் பஞ்சாபுக்கு சோல்ட் ஆகியிருக்கார். ஷாய் ஹோப் அடுத்ததாக வருவார். யார் எடுப்பா? 50 lakh கொல்கட்டா எடுத்து விட்டார்கள். அடுத்ததாக டாம் பேண்டன், இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு விக்கெட் கீப்பர் அன்சோல்ட் ஆகிட்டார். அடுத்ததாக வரும் அந்த பிளேயர் முஷ்ஃபிகுர் ரஹீம், பங்களாதேஷை சேர்ந்த ஒரு விக்கெட் கீப்பர். 50 lakh பஞ்சாப் வாங்கியிருக்காங்க. பஞ்சாப். அடுத்ததாக வரக்கூடிய அந்த விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் நியூசிலாண்டை சேர்ந்தவர் கான்வேவான்னு பார்க்கணும். ஆமாம், கான்வே தான். 50 lakh தான் பேஸ் ப்ரைஸ். 30 தூக்கிடலாம். ஏன்னா யாரும் எடுக்க மாட்டாங்க கான்வே அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான். எடுக்க மாட்டாங்கன்னு நம்புகிறோம். அதே மாதிரி யாரும் எடுக்கல, நமக்கே சோல்ட் ஆகிட்டால் கான்வே. அடுத்ததாக வரக்கூடிய அந்த பிளேயர் யாராக இருப்பா? யாரு? இஷான் கிஷன். 4.8 crore மும்பை வாங்கிட்டாங்க. 14 crore போனவர் 4 crore போயிருக்காருன்னா அவருக்கு ஃபார்ம் அவுட் தான். அடுத்து நியூசிலாண்டை சேர்ந்த இன்னொரு விக்கெட் கீப்பர், அதாவது டிம் சைஃப்ரைட் அன்சோல்ட் ஆகிட்டார். அந்த வேகத்தில் திரும்பினார். அடுத்ததாக ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர், அதாவது ராபின் உத்தப்பா தான். நம்மளே எடுத்துருவோம். உத்தப்பா கிடைப்பியா? 2.2 crore தான் பிட் பண்ணுவோம். உத்தாப்பா நமக்கே ஊத்தாப்பம் போடுவாரா இல்லை வேறு ஏதோ டீமுக்கு போய் ஊத்தாப்பம் சுடுவாரான்னு தெரியாது. நமக்கு தான் ஊத்தாப்பம் எல்லாம். அடுத்ததாக வரக்கூடிய அந்த விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் அலெக்ஸ் கேரி, ஆஸ்திரேலியாவில் இருந்திருக்காரு. வேர்ல்டு கப் வின்னிங் டீமில் இருந்தாலும் அன்சோல்டு தான் இங்கே ஆகுவார். அடுத்ததாக இன்னொரு ஆஸ்திரேலியன் விக்கெட் கீப்பர் மேத்யூ வேட் வந்திருக்காரு. இவரும் அன்சோல்டு தான் ஆகுவார். யாரும் எடுக்க மாட்டாங்க. அடுத்ததாக ஃபாஸ்ட் பவுலர் 2 இல்லை, நமக்கு தேவையான நிறையா பேசர்ஸ் இதில் இருப்பாங்க. நல்ல பேசர்ஸை வாங்கிடுவோம். ட்ரை பண்ண போகிறது முஸ்தஃபிசுர் ரஹ்மானுக்கு ட்ரை பண்ணுவோம். கிடைப்பாரான்னு தெரில, ஆனால் ட்ரை பண்ணுவோம். ஃபாரின் ஸ்லாட்ஸ் நிறைய பேர்த்துக்கு கம்மியாக தான் இருக்குது. அது போக நல்ல பிளேயர்ஸ் யாரோ வந்தால் எடுப்போம். சிராஜ் எடுத்துடலாம், அவரும் நல்ல பிளேயர் தான். உமேஷ் யாதவ் ட்ரை பண்ணுவோம். யார் வருவான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிளேயர் யாரு? கலீல் அஹ்மத் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பிளேயராக. எவ்வளோ போவார்? ஃபஸ்ட்டு பிட்டே பஞ்சாப் 1.9 crore ராஜஸ்தானுக்கு போகிறார் கலீல் அஹ்மத். அடுத்த பிளேயராக இஷாந்த் சர்மா. எவ்வளோ? 75 lakh பேஸ் ப்ரைஸ் வச்சுருக்காரு. ஆனால் 2.2 crore ராஜஸ்தான் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக வரப்போவது உமேஷ் யாதவ். பவர் பிளேவில் நல்லா போடுவார். இவ்வளோ ஒரு வயசான பிளேயர் தான். டீமில் இடம் கிடைக்கல, அதாவது இந்தியன் டீமில் இடம் கிடைக்கல. நம்ம டீம்லேயாவது இடம் கொடுப்போம். அதுக்காக ஒரு பிட் 1.3 crore வைக்கிறோம். விட மாட்டோம். கம்மி ப்ரைஸில் கிடைக்கிது. உமேஷ் யாதவ்லாம் அண்டர் 5 crore கிடைச்சா லக்கு தான், வாங்குவோம். ஏன்னா அந்த ரேங்கிங் பாருங்கள், பவுலில் 77 இருக்குது. அந்த ரேங்கிங் பற்றி நிறையா பேர்த்துக்கு தெரியறதில்ல. அது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ பேட்டிங்க்கு அவ்வளோக்கு அவ்வளோ பர்ஃபெக்டான டைமிங் கிடைக்கும். பவுலிங்கில் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய வேரியன்ஷன்ஸ் இருக்கும். ரியல் கிரிக்கெட்டில் நிறைய பேர் அதை கவனிக்காமல் பவுலர்ஸ் எல்லாம் பேட்டிங் இறக்கிவிடுவாங்க. அது ரியல் கிரிக்கெட் 24ல். அடுத்ததாக வந்திருக்கிறது நேத்தன் குல்டர்னைல். 1.5 crore பேஸ் ப்ரைஸில் ராஜஸ்தான் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக டாம் கரன், சாம் கரனோட அண்ணன் வந்திருக்கார். அன்சோல்ட் ஆகியிருக்கார். 4 crore எடுத்த பஞ்சாப் எடுக்காமல் இருக்காங்க. அடுத்ததாக நியூசிலாண்ட் ஃபாஸ்ட் பவுலர் நீல் வேக்னர் அன்சோல்டு. அடுத்ததாக பெலுக் வாயோ, பெரிய வாயோ, அதனால தான் பெலுக் வாயோன்னு பேர் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். அன்சோல்டு ஆகிட்டார்.
அடுத்த பிளேயர் இங்கிலாந்தைச் சேர்ந்த ஃபாஸ்ட் பவுலர் மார்க் வுட். அன்சோல்டு, நல்ல பிளேயர் தான், ஆனால் அன்சோல்டு ஆகிட்டார். அடுத்ததாக பங்களாதேஷ் சேர்ந்த ஃபாஸ்ட் பவுலர் முஸ்தபிசுர் ரஹ்மான். நமக்கு தேவையானால் பேஸ் ப்ரைஸில் நமக்கு கிடச்சிருவார் போல் இருக்குது. வேறு யாருமே பிட் பண்ணல. 1 crore நம்ம தான் எடுத்துருவோன்னு தோணுது, எடுத்துட்டோம் காய்ஸ். நல்ல பிளேயர் தான் முஸ்தபிசுர் ரஹ்மான். டீம் வால் இதுக்கு போனேன். இதுக்குள்ளே போய் எல்லாத்தையும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. ராஜஸ்தான் கிட்டே நிறையா பேலன்ஸ், பஞ்சாப் கிட்டே நிறையா பேலன்ஸ் இருக்குது. 2 பேரும் அபவ் 20 crore மேலே வச்சுருக்காங்க. அதனால் நிறைய இதுக்கு போவாங்க. ஜாஸ் ஹேசல்வுட் ஒரு நல்ல பவுலர் தான், அன்சோல்டு ஆகிட்டார். யாரும் எடுக்கலை. ஆர்சிபி எடுக்கலை. உனத்கட் இந்தியன் பிளேயர்னால் கொஞ்சம் ஜாஸ்தி மதிப்புக்கு போவார்னு எதிர்பார்த்தோம். ஜஸ்ட் 2.2 crore மும்பை வாங்கியிருக்காங்க. அடுத்து ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர் கேன் ரிச்சர்ட்சன். அன்சோல்டு. ப்ரொஃபைல் பார்த்தா மேக்ஸ்வெல் மாதிரி இருக்குது. அடுத்ததாக ஆடம் மில். இவரும் அன்சோல்டு தான் ஆவார். நம்ம ஆயிட்டார். அடுத்ததாக வந்திருப்பது கைல் ஜேமிசன். ஒரு பழைய பவுலர், ஒரு ஆல்ரவுண்டர்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக டை. இவரோட பேர் எனக்கு சரியாக தெரில. 100 lakh அன்சோல்டு ஆகிட்டார். இவரும் ஒரு ஃபாரினர் தான். அடுத்ததாக டிம் சவுதி, ஒரு ஓல்டு ஆல்ரவுண்டர் இல்லை, ஃபாஸ்ட் பவுலர். அடுத்து சந்தீப் சர்மா. இவர் நல்லா இதுக்கு போவார். 2.4 crore ராஜஸ்தான் வாங்கியிருக்காங்க சந்தீப் சர்மா. அடுத்து வில் ஜோயின். ஏதோ வித்தியாசமான பேர். இந்த பேரை நான் இப்போ தான் முதல் டைம் கேள்விப்படுறேன். வில் ஜோயின். அடுத்து தாமஸ். இவரோட ஃபுல் பேர் எனக்கு தெரில. தாமஸ்ன்னு இருக்குது. வெஸ்ட் இண்டீஸ் ஃபாஸ்ட் பவுலர், அன்சோல்டு ஆகிட்டார். அடுத்ததாக லாக்கி ஃபர்கூசன். நல்ல பிளேயர் தான். கொல்கத்தாவே திரும்பி எடுப்பாங்களா? ஆர்சிபி எடுக்கலை, அன்சோல்டு ஆக்கிட்டாங்க. அடுத்ததாக ஷான் ஆபட். இவரும் நல்ல ஃபாஸ்ட் பவுலர் தான். இவரோட கதை தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஜெய் ரிச்சர்ட்சன். இவரும் நல்ல ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர், நல்ல சீம் போடுவார், ஆனால் அன்சோல்டு ஆகிருக்கார் ரியல் கிரிக்கெட் ஆக்ஷனில். அடுத்து வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த ஃபாஸ்ட் பவுலர் காட்ரல். இவரும் ஒரு நல்ல பவுலர் தான், ஆனால் அன்சோல்டு ஆகிட்டார். அடுத்ததாக ஜேம்ஸ் பேட்டின்சன், ஃபாஸ்ட் பவுலர் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. எப்படி அன்சோல்டு தான், எல்லாம் அன்சோல்டு ஆகிட்டே போகிறாங்க. அடுத்ததாக மேட் ஹென்ரி. இவர் நல்ல பெட்டுக்கு போவாரா? அன்சோல்டு ஆகிட்டார். எதிர்பார்க்காத விதமாக நிறைய அன்சோல்டு ஆகிட்டு இருக்காங்க நிறைய பவுலர்ஸ். அடுத்து பெஹன்ட்ரோஃப். இவரும் நல்ல பவுலர் தான். மும்பை எடுத்தாங்க, அதனால தான் மும்பை காட்டுறாங்க, அன்சோல்டு ஆகிட்டாங்க. அடுத்து பிரிட்டோரியஸ், ஒரு முன்னாள் சிஎஸ்கே பிளேயர், ஆனால் இவரெல்லாம் எடுக்க வேணாம், நல்ல பிளேயரை பார்த்து எடுத்துக்கலாம், அன்சோல்டு ஆகிட்டார். அடுத்ததாக இந்தியாவை சேர்ந்த பிரசித் கிருஷ்ணா. அதிக பிட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவரெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கான லக்குனே சொல்லணும். கம்மி ப்ரைஸில் தான் இருக்கார். ட்ரை பண்ணுவோம், கிடைப்பாராங்கிறது டவுட்டு தான். ஏன்னா இந்தியன் ஃபாரின் ஸ்லாட் நிறையா பேர்த்துக்கு முடிஞ்சிச்சு. அதனால் இந்தியன் பவுலர்ஸ் மேலே தான் ட்ரஸ்ட் வச்சு எடுப்பாங்க. வெறும் இந்தியன்ஸ் மேலே தான் பிட் பண்ணுவாங்க. 50 lakh தான் இப்போதைக்கு ஆகிருக்காரு. அப் டு 3 crore வரைக்கும் போகலாம் பிரசித் கிருஷ்ணாவுக்கு. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறதே 9 கோடி தான் இருக்குது. அதனால் ஒரு 2 crore கிட்டே போகலாம். 70 lakh தான் இப்போதைக்கு இருக்கார். 75 lakh கொல்கட்டா. 1 crore வரைக்கும் போவோம். அப்படியே 2, 3, 2 அப்படின்னு கம்மியாகிட்டே இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோக்கா பேலன்ஸ் இல்லை. 95 1 crore போயிட்டார், ஸ்கிப் பண்ணியாச்சு. 1.9 crore பஞ்சாப் வாங்கிட்டாங்க. அடுத்ததாக வரப்போவது சிராஜ். நமக்கு தேவையான ஒரு பவுலர்னே சொல்லணும். ஃபஸ்ட்டு பிட்டு டெல்லி பண்ணியிருக்காங்க, பஞ்சாப். எல்லோரும் பிட் பண்ணுறதை பார்த்தா சிராஜுக்கு பயங்கரமான போட்டி இருக்கும் போல் தெரியுது. ஆனால் விடமாட்டோம், நான் விடாமுயற்சியுடன் பிட் பண்ணுவோம். கிடைப்பாரா கிடைக்கலையான்னு நம்மக்கிட்ட இருக்கிற பேலன்ஸ் வச்சு தான் தெரியும். ஏன்னா பஞ்சாப் நிறைய காசு வச்சுருக்காங்க, ராஜஸ்தான் நிறைய காசு வச்சுருக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட வெறும் 9 crore தான் இருக்குது. அதை கூட டபுள் மடங்கு வச்சுருக்காங்க 2 டீமும். 2 crore போயிட்டார் சிராஜ். கிடைப்பாரான்னு பார்ப்போம். 2.2 crore பிட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த பிட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிடைப்பாரா? ஆர்டிஎம் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா பிட் அமௌண்ட் கம்மியாக தான் இருக்குது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். சிராஜ் நமக்கே சோல்ட் ஆகிட்டார். அடுத்ததாக ஸ்பின் பவுலர்ஸ் 2. நிறைய இந்தியன் தான் இருக்காங்க, அதனால் எல்லாமே பெரிய ப்ரைஸுக்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டே பியூஷ் சாவ்லா. பல வருட காலமாக கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்கும் பியூஷ் சாவ்லா. எவ்வளோ போவார்? 5.5 crore பஞ்சாப் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக வரப்போவதுக்கும் ஸ்பின்னர் ஷாபாஸ் நதீம்.
150 லேக் பேஸ் ப்ரைஸ் வச்சுருக்கார். இந்தியாவுக்கு ஆடினதே இல்லை. 1.8 crore டெல்லியால் வாங்கப்பட்டிருக்கார். அடுத்ததாக வரப்போவது மயங்க் மார்கண்டே. வெறும் 20 லட்சம் பேஸ் ப்ரைஸ். எவ்வளோ ஓவர் ஒன்லி வாங் போகிறார். நம்மளும் பிட் பண்ணியிருக்கோம். கிடைக்கிறது டவுட்டு தான். 75 லேக் டெல்லி வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக வரப்போவது யார்? வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த ஸ்பின் பவுலர் அதாகப்பட்டது ஃபேபியன் ஆலன் வந்திருக்காரு. அது அன்சோல்ட் ஆகிட்டார். வந்த வேகத்தில் போனார் ஃபேபியன் ஆலன். அடுத்ததாக இந்தியாவை சேர்ந்த ஒரு ஸ்பின்னர் யாராக இருப்பா? ஹர்பஜன் சிங். நம்ம டீமை சேர்ந்தவர் தான். அதனால் பிட் பண்ணி ஆகணும். இவருக்கு எவ்வளோ போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன ப்ரைஸுக்கு கிடைச்சா போகலாம். அதாவது இந்த மாதிரி 1.3 crore. நமக்கு சோல்ட் ஆவான்னு பார்த்தா கொல்கத்தா இடையில போடுறாங்க. குறுக்க இந்த கௌசிக் வந்த மாதிரி 1.6 crore மேலே போயிட்டார். இப்படி 2 crore போகிற மாதிரி தான் தெரியுது. இந்த பிட் கிடைச்சா கூட பரவாயில்ல. அப் டு 2 crore வரைக்கும் போகலாம். ஹர்பஜன் சிங் மாதிரி ஒரு பவுலர் கிடைக்கிறதுங்கிறது டவுட்டு தான். அடிச்சிட்டாரு ஹர்பஜன் சிங். 1.8 crore சோல்டு. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது வரைக்கும் நான் உங்கள் ஏபி சைனிங் ஆஃப். இந்த வீடியோ இன்னும் முடியல. இதோட பார்ட் 3 இருக்குது. அதை இன்னொரு நாள் பார்த்துருவீங்க. பாய்.